பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் நியூஸ் சொந்தங்கள் அனைவரையும் அன்போடு வருகவென வரவேற்றுக்கொண்டு முக்கியமான ஒரு விசேடமான ஒரு காணொலியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஊடக வலையமைப்பினால் வருடாந்தம் ரமலான் மாதம் ஆன்லைனூடாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடாத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் 2024 ஆண்டுக்கான ரமலான் ஆன்லைன் போட்டி நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்களை தேர்வு செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்விலே நாம் இப்போது சங்கமித்திருக்கின்றோம். இந்த நிகழ்வில் எம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். அந்த வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்காக வேண்டி எம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் ஷேக் அசாகான் பக்ரி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மத ஒப்பீட்டு ஆய்வாளர், அதேபோன்று அனுராதபுர மாவட்டத்தினுடைய சர்வமத அமைப்பினுடைய ஆலோசகராக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அசாகான் பக்ரி அவர்களும் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இக்ரிகொல்லா ஹமீதியா ஜுமா பள்ளிவாசனுடைய வேஷிமாம் அல்ஹாஃபில் ஷேக் சப்ரி ஹுமைதி அவர்கள் இப்போது எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எம்முடைய வெற்றியாளர்களை நாங்கள் இன்னும் சொற்பொழிவிலே அறிமுகப்படுத்த காத்திருக்கணும். அதற்கு முன்னதாக எம்முடைய நேர்களுக்காக வேண்டி ஒரு சில ஆலோசனைகளை வழங்குவதற்காக வேண்டி ஷேக் அசாகான் பக்ரி அவர்களை நாங்கள் அன்போடு பணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நித்திய ஜீவன். அவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இறுதி மூச்சு வரைக்கும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தனது வழிகாட்டியாக பின்பற்றும் அனைத்து மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைய இந்த நிகழ்வின் ஊடாக மார்க்க கல்வி எந்த அளவுக்கு அவசியமாகின்றது என்ற ஒரு நிகழ்வின் ஊடாக அதை நாம் புரிய வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், முஸ்லீம்களுக்கு மத்தியிலே எல்லா முஸ்லீம் வீடுகளிலும் மார்க்க கல்வியின் அவசியம் இன்று பின்பற்றப்படுகின்றதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை என்ற பதில்தான் கிடைக்கின்றது. எல்லா இடங்களிலும் இன்று பள்ளி வாயில்களை எடுத்துக்கொண்டாலும், முஸ்லிம் பாடசாலைகளை எடுத்துக்கொண்டாலும், இல்லை என்று சொன்னால் சில நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் அங்கு இஸ்லாமிய கற்கை நெறி, இஸ்லாமிய அடிப்படை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான கல்வியை பின்பற்றுவதற்கு, அதை கட்டி காப்பதற்கு, அதன் ஊடாக தனது வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, அந்த மார்க்க கல்வியின் ஊடாக தன்னை ஒரு இறை அடியான், இறை விசுவாசி, அந்த இறைவனுடைய பொருத்தத்தோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு சமூகத்தை உருவாக்கப்படுகின்றதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இன்று கல்வி என்று வரும்பொழுது உலகக் கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு என்று எமது மூதாதையர்கள் பிரித்ததின் விளைவாக நாம் இன்று முக்கியத்துவம் உலகக் கல்விக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதுவும் அந்த உலகக் கல்வியின் ஊடாக இந்த மாணவியர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும்
மார்க்கத்தை விட்டு வெகு தூரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல் குர்ஆனுடைய போதனை விட்டு வெகு தூரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய அவசியத்தை பற்றி எல்லா மேடைகளிலும் ஊடகங்களிலும் ஆரோக்கியமான பல தகவல்களை பதிவு செய்தாலும் அவைகளை பின்பற்றுவதற்கு முஸ்லீம் சமூகம் தயாரான நிலையில் இல்லை. இன்று மாற்று மதத்தவர்கள் அல் குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாகவும் அல் குர்ஆனை போதனைப்படி தன்னை இசைவாக்கம் செய்து கொள்வதற்காக வேண்டியும் அல் குர்ஆனின் போதனைகளை அந்த மாற்று மதத்தவர்கள் மீண்டும் முஸ்லீம் சமூகத்திற்கு அறைகூவல் விடுக்கக்கூடியவர்களாகவும் இன்று மாறி இருப்பது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வகையில் இஸ்லாம் என்ற ஒரு பெயரை தாங்கியவர்களாக உலகத்திலே நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் வாழும் பொழுது மற்ற கல்வியை படிப்பதற்கு மார்க்க கல்வி அடிப்படையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாத, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் இல்லாத, அல்லாஹுவை ரப்பாக முகமது நபியை நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் மார்க்க கல்வியோடு உலகக் கல்வியை கற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இல்லை என்று சொன்னால் உலகக் கல்வியிலே அவர்களுடைய உரிய இடத்தை அடைய முடியாது. இன்று பல துறைசார் நிபுணர்களை பார்க்கின்றோம், பல வைத்தியர்களை பார்க்கின்றோம், இன்ஜினியர்மார்களை பார்க்கின்றோம், ஆசிரியர்மார்களை பார்க்கின்றோம். மார்க்க கல்வி இல்லாததன் காரணமாக அவர்கள் இலக்கு எங்கோவோ சென்று கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதங்களை அவர்கள் சரியாக செய்கின்றார்கள் என்று பார்த்தால் இல்லவே இல்லை. காரணம், இவர்கள் மார்க்க கல்வியோடு அவர்களுடைய அந்த உலகக் கல்வியின் பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் காரணம். ஒரு சிலர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் மாத்திரம் அதில் விதிவிலக்காக இருக்கின்றார்கள். எனவே அவசியமாகவும் அவசரமாகவும் நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டியிருக்கின்றது. அல் குர்ஆனையும் அசுன்னாவையும் நபி வழியையும் நாங்கள் பின்பற்றுவதற்கான கல்வியை நாங்கள் தேடக்கூடியவர்களாகவும் பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை இந்த பூமியிலே உருவாக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். எனவே நாம் மார்க்க கல்வி எமக்கு கட்டாயமாக அவைகள் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவைகள் பின்பற்றப்பட வேண்டும். தனது வாழ்க்கைக்கு தேவையாக இருப்பது, அல்லாஹ்வை வணங்குவதற்கு தேவையாக இருப்பது அந்த மார்க்க கல்விதான். எனவே மார்க்க கல்வியின் ஊடாகத்தான் எம்மை வளப்படுத்த முடியும். எனவே அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் கருணையும் அந்த மார்க்க கல்வியின் ஊடாகத்தான் கிடைக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹு தாலா அந்த மார்க்க கல்வியை உலகக் கல்வியோடு சேர்த்து கற்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் இதை செவிமடுத்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக ஒரு சில ஆலோசனைகளை வழங்க கேட்டீர்கள். உண்மையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நடத்துகின்ற இந்த ரமலான் ஆன்லைன் போட் நிகழ்ச்சியினுடைய கேள்விகளை பொறுத்த மட்டில் இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த கேள்விகள், அதே நேரத்தில் பொது அறிவு சார்ந்த கேள்விகள் நாங்கள் கேட்பது வழக்கமாக கொண்டிருந்தோம். இந்த முறை நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சியிலே நாங்கள் மார்க்க உரைகளை பயான் நிகழ்ச்சிகளை நாங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்திலே பதிவிட்டிருந்தோம். அந்த மார்க்க நிகழ்ச்சிகளில் இருந்து பயான் நிகழ்ச்சியில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே மார்க்குகளுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த விடயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. நல்லது, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் நேரடியாக வேண்டிய செல்லலாம். நீங்கள் இதுவரை காலமும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். தாமதமானதற்கான காரணம் எங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள், அதற்கு பின்னால் ஏற்பட்ட தேர்தல், அதே போன்று பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வேண்டி பிற்போடப்பட்டிருந்தது. எனவே அதற்காக நாங்கள் உங்களிடம் வருந்தியவர்களாக நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியில் இந்த முறை 100க்கு அதிகமான மாணவர்கள் மாணவிகள் இலங்கையினுடைய நாலாபுரத்திலிருந்தும் அதே போன்று வெளிநாடுகள் குறிப்பாக இந்தியாவிலிருந்தும் பங்கு பெற்றிருந்தார்கள். வழமை போன்று அவர்களுக்குள் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அத்தனை கேள்விகளுக்கும் மிகச்சரியான விடைகளை எழுதியவர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். மிகச்சரியான விடைகளை எழுதியவர்கள் 19 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடைகளை எழுதியவர்கள் 29 புள்ளிகளை பெற்றவர்களாக 19 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் இருந்து தான் நாங்கள் இப்பொழுது 1ஆம் 2ஆம் 3ஆம் வெற்றியாளர் தெரிவு செய்யப்படுவதோடு 10 ஆறுதல் பரிசுக்குரியவர்களையும் தேர்வு செய்ய காத்திருக்கின்றோம். 1வது வெற்றியாளருக்கு 5000 ரூபாய் பணப்பரிசும், 2வது வெற்றியாளருக்கு 3500 ரூபாய் பணப்பரிசும்,
மூன்றாவது வெற்றியாளருக்கு 2000 ரூபாய் பணப்பரிசும் ஏனையவர்களுக்கு சான்றிதழ்கள் நாங்கள் வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதன் பிரகாரம் வழங்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் அந்த புள்ளிகளை பெற்றவர்களை பெயர்களை ஞாபகப்படுத்த காத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் 28 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 28 புள்ளிகளை பெற்றவர்கள் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அவர்கள் 11 பேர் அந்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று 27 புள்ளிகளை 4 நபர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 26 புள்ளிகளை 12 நபர்களும் 25 புள்ளிகளை 6 நபர்களும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு 27 புள்ளிகளை பெற்றவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் முகமது ஜஸ்லான் கனமூலை புத்தளம் என்ற முகவரியை சேர்ந்தவர். அதேபோன்று முகமது ஆரிஃப் ஃபாத்திமா அஸ்ரா தோப்பூரிலிருந்து, ஹமருதீன் சித்தி ஃபரீசா 56 வெட்டு திட்டம் சிலாபத்துறை மன்னார் என்ற முகவரிலிருந்து, முகமது ரசீன் முகமது வசீம் 56 வெட்டு திட்டம் சிலாபத்துறை மன்னார் என்ற முகவரிலிருந்து இவர்கள் 27 புள்ளிகளை பெற்றவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 28 புள்ளிகளை பெற்றவர்கள் 11 பேர் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஷஃபீகா தமிழ்நாடு இந்தியாவைச் சேர்ந்த ஒரு சகோதரி, அதேபோன்று ஃபாத்திமா சஹ்லா அல்காசிம் சிட்டி புத்தளம், ஷிஃப்கா அல்ஜித்தா ரத்மல்யாய புத்தளம், எம்எஃப் ஃபரீஜா பண்டாரவெளி சிலாபத்துறை மன்னார், ஹம்சா முகமது ஹாஃபிஸ் புதுக்குடியிருப்பு மன்னார், நாசியா நாகூர் மெயின் ஸ்ட்ரீட் தர்கா டவுன், ஏஎச்எஃப் ரிஸ்மியா மாவனல்ல, முகமது நிஜாம் ஃபஹ்மிதா பானு எலபடகம, முகமது ஹனீஃபா ஃபாத்திமா ஹஸ்னா எலபடகம, எஸ் ரூஹி சமீரா குண்டலூர் மாவட்டம் இந்தியா, எஸ் அஸ்மத்துன் நிசா நெய்வேலி இந்தியா. இவர்கள் 11 பேரும் 28 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதோடு இனி 29 புள்ளிகளை பெற்று வெற்றியாளர்களாக இன்றைய தினம் தேர்வு செய்யப்பட இருக்கின்றவர்களுடைய பேருபெறங்களை பார்ப்போமையாக இருந்தால் எம்ஏஎஃப் அமீதா கணுக்கட்டிய முன்னைய குலம் என்ற முகவரியை சேர்ந்தவர், ஹஸ்புல்லா முஜீபா நாங்கல்ல துல்கிரி என்ற முகவரியை சேர்ந்தவர், ஃபாத்திமா சஜா புத்தளம், ஏஜேஎஃப் அஸ்னா பேர்வல, எம்ஏஎம் அம்ஹர் ஸ்கூல் ரோட் பரகஹதனிய, ஏஎஃப் முஷ்ஃபிகா புத்தளம் பாலாவி, ஜஹ்ரா நிஸ்தார் மக்கொன, ஏஆர்எம் அஸ்மி நுரைச்சோலை, எச் அஸ்ஃபா டாகல்ல துல்ஹிரிய, ஜாலியா பேகம் கெக்கிராவ, சுமையா அப்துல் ரஷீத் எலமல்தனிய முர்தகஹமுல்ல, ருஸ்கியா பானு கல்பிட்டிய, ஆதில் அஸ்ஹர் மவுண்ட் லாவனிய, என்எஃப் ஷிஃபாயா காத்தாங்குடி, ஆயிஷா ஷியாம் மஸ்ஸல பேருவல, எம்ஏஎஃப் அமீனா கணுக்கட்டிய முன்னே குலம, ஜெய்னப் கவுஸ் குலியாப்பிட்டிய ஹொரம்பேவ, எம்டிஎம் ஷிஃபான் ரத்னபுர, நுஸ்ரத் ஐமா பவுனியா இவர்கள் 29 புள்ளிகளை பெற்றவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்குள் இருந்துதான் இன்றைய தினம் 1ஆம் 2ஆம் 3ஆம் வெற்றியாளர்களோடு சான்றிதழுக்குரிய அந்த அதிர்ஷ்டசாலியிலும் தேர்வு செய்திருக்கணும். இவர்களுடைய பெயர்கள் இப்பொழுது இங்கு குழுக்கள் முறை தேர்வு செய்யப்படுவதற்காக வேண்டி பெயர்கள் இங்கு போடப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து இப்பொழுது வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படவிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முதலாவது வெற்றியாளர் இப்போது தேர்வு செய்யப்படவிருக்கிறார். முதலாவது வெற்றியாளரினை அந்த 5000 ரூபாய் பணப்பரிசினை வெல்வதற்கான முதலாவது வெற்றியாளரை தேர்வு செய்வதற்காக வேண்டி இக்கிரிகொலாவ ஜும்மா பள்ளி பரிபாலன சபையினுடைய ஜும்மா பள்ளிவாசனுடைய பேஷிமாம் அல்ஹாஃபில் ஏஆர் ஷப்ரி ஹுமைதி அவர்கள் இப்போது தெரிவு செய்வார்கள். ரூபாய் பணப்பரிசினை வெல்கின்ற அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலி ஏஆர்எம் அஸ்மி நுரைச்சோலை. ஏஆர்எம் அஸ்மி நுரைச்சோலை என்ற முகவரியை சேர்ந்தவர் முதலாவது வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். 5000 ரூபாய் பணப்பரிசுக்கான வெற்றியாளர். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி இரண்டாவது வெற்றியாளர் 3500 ரூபாய் பெறுமதி அந்த பணப்பரிசினையும் சான்றிதழை வெல்லுகின்ற வெற்றியாளர் இப்பொழுது தேர்வு செய்யப்படவிருக்கின்றார். அதனை தேர்வு செய்வதற்காக வேண்டி எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வரை தந்திருக்கின்ற மத ஒப்பீட்டு ஆய்வாளர், அதே போன்று அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய சர்வமத அமைப்பினுடைய ஆலோசகராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அஷேக் ஐ அசாகான் பக்ரி அவர்களை இப்போது தெரிவு செய்வார்கள். இரண்டாவது வெற்றியாளர் ருஸ்கியா பானு கல்பிட்டிய என்ற முகவரியை சேர்ந்தவர் இரண்டாவது வெற்றியாளராக 3500 ரூபாய் பணப்பரிசினை வெல்லுகின்ற வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இனி மூன்றாவது வெற்றியாளரை இப்பொழுது நான் தெரிவு செய்யவிருக்கின்றேன். மூன்றாவது வெற்றியாளர் 2000 ரூபாய் பணப்பரிசினை வெல்லுகின்ற அந்த வெற்றியாளர் யார் என்று பார்ப்போம். ஏஎஃப் முஷ்ஃபிகா பாலாவி புத்தளம்.
ஏஎஃப் முஷ்பிகா பாலாவி புத்தளம் என்ற முகவரியைச் சேர்ந்தவர் 3வது வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். ஏஎஃப் முஷ்பிகா பாலாவிய புத்தளம் என்ற முகவரியைச் சேர்ந்தவர். இந்த 3 வெற்றியாளர்களுக்குமான பணப்பரிசுகள் அவர்களுடைய வங்கி இலக்கத்துக்கு காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்கப்பட இருப்பதோடு அவர்களுடைய முகவரிக்கு என்னுடைய சான்றிதழ்களையும் நாங்கள் அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த வெற்றியாளர்கள் எம்மை தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு இனி 10 அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்படவிருக்கின்றார்கள். சான்றிதழ்களை வெல்லுகின்ற அந்த அதிர்ஷ்டசாலிகளாக அந்த 10 அதிர்ஷ்டசாலிகள் இப்பொழுது தேர்வு செய்யப்படவிருக்கின்றது. ஷேக் அல்ஹாஃபில் சப்ரி ஹுமைத் அவர்கள் இருவரை இப்போது தேர்வு செய்வார்கள். ஆதில் அஸ்ஹர் மவுண்ட் லாவணிய. ஆதில் அஸ்ஹர் மவுண்ட் லாவணியவிலிருந்து ஆதில் அஸ்ஹர் மவுண்ட் லாவணிய சான்றிதழுக்குரிய வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். 1வது சான்றிதழுக்குரிய வெற்றியாளராக. 2வது ஜாலியா பேகம் கெக்கிராவ என்ற முகவரில் இருந்தவர் 2வது வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார், ஆறுதல் பரிசுக்குரிய வெற்றியாளராக. இனி மேலும் 2 வெற்றியாளர்கள் தேர்வு செய்வதற்காக வேண்டி ஷேக் அசாகான் பக்கீர் அவர்கள் தேர்வு செய்வார்கள். ஆறுதல் பரிசுகளை பெறுகின்ற 2 வெற்றியாளர்கள். சஹ்ரா நிஸ்தார் மக்கொனே. சஹ்ரா நிஸ்தார் மக்கொனே. அடுத்த வெற்றியாளர் என்எஃப் சிஃபாயா. சஹ்ரா நிஸ்தார் மக்கொனே. ஷிஃபாயா என்எஃப் ஷிஃபாயா காத்தாங்குடி. 4 வெற்றியாளர்கள் இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனி அடுத்த 2 வெற்றியாளர்கள், மேலும் 2 வெற்றியாளர்கள் இப்பொழுது தேர்வு செய்யப்படவிருக்கின்றது. சான்றிதழுக்குரிய அடுத்த வெற்றியாளர் அஸ்ஃபா நாங்கல்ல துல்ஹிரிய. அஸ்ஃபா நாங்கல்ல துல்ஹிரிய என்ற முகவரியைச் சேர்ந்தவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சான்றிதழுக்குரிய வெற்றியாளராக. அடுத்த வெற்றியாளர் சான்றிதழ் பெறுகின்ற ஆறுதல் பரிசு பெறுகின்ற வெற்றியாளர் ஏஜேஎஃப் அஸ்னா பேர்வல. ஏஜேஎஃப் அஸ்னா பேர்வல என்ற முகவரியைச் சேர்ந்தவர் ஆறுதல் பரிசுக்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் 4 வெற்றியாளர் தேர்வு செய்யப்படவிருக்கின்றார்கள். சான்றிதழுக்காக வேண்டி அந்த 4வரில் 2வரை எங்களுடைய ஷேக் அவர்களும் அசாகான் பக்கீர் அவர்களும், இன்னும் 2வரை எங்களுடைய ஷப்ரி ஹுமைதி மௌலவி அவர்களும் தேர்வு செய்வார்கள். சுமையா அப்துல் ரஷீத் முர்தகஹமுல்ல எலமல்தனிய முர்தகஹமுல்ல என்ற முகவரைச் சேர்ந்தவர் வெற்றியாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சான்றிதழுக்காக எம்ஏஎஃப் அமீதா முன்னையகுளம் கணுக்கட்டிய. ரைட். அடுத்த வெற்றியாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சான்றிதழுக்காக வேண்டி ஷேக் அவர்கள் தெரிவு செய்தது ஆயிஷா ஷியாம் மஸ்ஸல பேர்வோல. ஆயிஷா சியாம் மஸ்ஸல பேர்வோல. ஆயிஷா சியாம் மஸ்ஸல பேர்வோல. அடுத்த வெற்றியாளர் எம்டிஎம் ஷிஃபான் ரத்னபுர. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இப்பொழுது எம்முடைய வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 1வது வெற்றியாளராக பணப்பரிசினை 5000 ரூபாய் பணப்பரிசினை பெறுகின்ற வெற்றியாளராக ஏஆர்எம் அஸ்மி நுரைச்சோலையைச் சேர்ந்தவர். 2வது பணப்பரிசினை வெல்லுகின்ற 3500 ரூபாய் பரிசினை வெல்லுகின்ற 2வது வெற்றியாளராக ருஸ்கியா பானு கல்பிட்டியைச் சேர்ந்தவர். அதேபோன்று 3வது பணப்பரிசினை வெல்லுகின்ற வெற்றியாளராக ஏஎஃப் முஷ்பிகா புத்தளம் பாலாவி என்ற முகவரைச் சேர்ந்தவர்கள் பணப்பரிசினை வெல்வதற்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று சான்றிதழுக்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் 10 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சான்றிதழ் நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். சான்றிதழுக்காக வேண்டி 10 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எம்ஏஎஃப் அமீதா, அதேபோன்று ஏஜேஎஃப் அஸ்னா பேர்வல, அதேபோன்று ஜஹ்ரா நிஸ்தார் மக்கொனே, அஸ்ஃபா நாகல்ல, ஜாலியா பேகம் கெக்கிராவ, சுமையா அப்துல் ரஷீத் முர்தகஹமுல்ல, ஆதில் அஸ்ஹர் மவுன்லாவெனிய, ஷிஃபாயா காத்தாங்குடி, ஆயிஷா சியாம் மசல பேர்வல, ஷிஃபான் ரத்னபுர.
இவர்கள் 10 பேரும் அதிர்ஷ்டசாலிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆறுதல் பரிசினை பெறுகின்றவர்களாக இவர்கள் அத்தனை பேருக்குமான சான்றிதழ்களும் வெற்றியாளர்களுக்கான பணப்பரிசுகளும் காலக்கிரமத்தில் நம்முடைய நிர்வாக உஸ்திகளால் அனுப்பி வைக்கப்படும் என்பதை இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியிலே பங்கு பற்றிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். அதிகமானவர்கள் போட்டியாளர்களை பங்கு பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக இடையிடையே அவர்களால் தொடர்ந்து இந்த போட்டியிலே பங்கு கொள்ள முடியாமல், கேள்விகளுக்கு விடை அனுப்பிக் கொள்ள முடியாமல் இடைநடுவே அவர்கள் போட்டியிலிருந்து விலகி செல்லக்கூடிய நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் தொடர்ந்தும் போட்டியிலே பங்கு பெற்றிய அந்த அத்தனை பேருக்கும், முயற்சித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு முஸ்லிம் நியூஸ் ரமலான் ஆன்லைன் போட்டி நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அஷேக் MH அஹ்யார் மதனி அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்காக வேண்டி தங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகிறது கலந்து சிறப்பித்த இக்ரிகுலாப பள்ளியினுடைய ஷிமாம் அஷேக் AR சப்ரி அல் ஹாஃபில் ஹுமைதி அவர்களுக்கும், அதேபோன்று மத ஒப்பீட்டாய்வாளர் அனுராதபுரம் மாவட்டத்துடைய சர்வமத அமைப்பினுடைய ஆலோசகராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அஷேக் அசாகான் பக்கர் அவர்களுக்கும் இந்த வேளையில் நிர்வாக குழு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த சலாம் கூறி விடை சுற்றி செல்லும் நான் ரிஃப்கான் கே சமான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.